हम भारतीय मिलकर चलेंगे, देश को आगे बढ़ाएंगे, बड़े फैसलों का एक नया अध्याय लिखेगा। The main thing that this election has said, the country has unanimously and clearly stated, we do not want Mr. Narendra Modi and Mr. Amit Shah to be involved in the running of this country. We do not like the way they have run this country. We do not appreciate the way they have attacked the constitution. We do not appreciate the way they have run this country for the last 10 years. So that is a huge message to Mr. Narendra Modi. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்பை அமைச்சு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்போ தள்ளப்பட்டிருக்கு. I am also experienced. I have seen so many political changes in this country. We are in NDA. I am going for NDA meeting. வணக்கம். இது கேள்வி களம். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கிறது. மக்கள் தங்கள் தீர்ப்பை வலிமையாக அளித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்பதை கடந்து இப்போது ஒரு கூட்டணி அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்திற்கு நரேந்திர மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். 3வது முறையாக அவர் பதவியேற்க இருக்கிறார். பல கூட்டணி கட்சிகள், தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், மதச்சார்பற்ற ஜனதாதளம், ராம்விலாஸ் பாஸ்வானது மகன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி, இதுபோல உத்தரப்பிரதேசத்தில் சவுதாலாவினுடைய கட்சி என்று சிறிய கட்சிகள், 2 எம்பிக்கள் 1 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய ஆதரவோடு அவருடைய ஆட்சி நடக்கப் போகிறது. கூட்டணி ஆட்சியை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. பல்வேறு சமரசங்கள், விட்டு கொடுத்தல்கள், புரிதல்கள், இந்த அடிப்படையில் தான் ஒரு அரசை வழிநடத்த முடியும். ஒற்றை அதிகாரம் என்ற நிலையிலிருந்து அதிகார பகிர்வு என்கிற ஒரு கோணத்தில்தான் அது சாத்தியம். பிரதமர் நரேந்திர மோடியால் ஒரு கூட்டணி அரசை வலிமையாக நடத்தி செல்ல முடியுமா? இன்னொன்று, ஒரு நாடு ஒரு தேர்தல், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய டீலிமிட்டேஷன், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு குறைவாகவும் வரக்கூடிய எம்பி எண்ணிக்கை, அந்த டீலிமிட்டேஷன் திட்டம், பொது சிவில் சட்டம் போன்ற பிஜேபி முன்வைக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் ஒரு மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசு, கூட்டணி அரசு சாதிக்க முடியுமா என்பது ஒன்று. இந்திய மக்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயகத்துக்கு ஆதரவாக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மோடி வேண்டாம், அமித்ஷா வேண்டாம், அரசியல் சட்டத்தை தகர்த்தெறியக்கூடிய அவர்களது ஆட்சி வேண்டாம் என்பதுதான் மக்கள் தந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை உணர்ந்து பிரதமர் பதவி ஏற்கக்கூடாது, பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி, மம்தா பானர்ஜியின் கட்சி, பல கட்சிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது பாஜக கூட்டணிக்கானது, ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரானது. 400 இடங்களை பெறுவோம் என்கிற நிலையில் இருந்து சரிந்து வந்திருக்கக்கூடிய இந்த முடிவை, மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கிறாரா, அல்லது காங்கிரஸ் கட்சி இதில் தவறான ஒரு கருத்தை சொல்கிறதா என்கிற கோணம் இன்னொன்று இருக்கிறது. ஏராளமான நிபந்தனைகளை கூட்டணி கட்சிகள் விதித்திருக்கிறார்கள். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அரசியலில் பழுத்த அனுபவம் கொண்டவர்கள். வாஜ்பாய் போன்ற தலைவர்களை டீல் செய்த அளவுக்கு அனுபவம் கொண்ட ஒரு தலைவர்கள். மன்மோகன் சிங், வாஜ்பாய், தேவேகவுடா ஆட்சி, இப்படி குஜராத் ஆட்சி போன்றவற்றையெல்லாம் வழிநடத்தியவர். இந்த 2 தலைவர்களுக்கும் அந்த அனுபவம் உண்டு. இவர்கள் தங்கள் அளவில் கூட்டாட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்டவர்கள், மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த தலைவர்கள் பிஜேபியினுடைய ஹிந்துத்துவா கொள்கையை ஏற்பார்களா, அல்லது ஒரு புதிய பொது செயல் திட்டம்,
காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கப் போகிறதா என்பதெல்லாம் நாம் அடுத்து வரக்கூடிய காலத்தில் பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் பெரிய வெற்றியை பிஜேபி பெற்றிருக்கிறது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த 68 இடங்களில் 4 இடங்களில் தான் காங்கிரஸால் வெல்ல முடிந்திருக்கிறது. அதே வேளையில் உத்தரப்பிரதேச முடிவு என்பது வட இந்தியாவை பிஜேபிக்கு கடும் அதிர்ச்சியை தந்திருக்கு. இது சார்ந்து ஏராளமான அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு செல்வி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, இவர்களோடு வழக்கறிஞர் தமிழ்மணி இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திரகுமாருடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த தேர்தல் முடிவு சொல்கிற செய்தியாக எதை பார்க்குறீங்க? ஒரு ஒற்றையாட்சி முடிந்து ஒரு கூட்டாட்சியை நோக்கி போகிறது மாதிரி, அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட அதை கொண்டாடுறது மாதிரி தெரியுது. இல்லை, இது முதல்ல இந்த தேர்தல் இன்னமும் சரியாகவும் இன்னமும் நேர்மையாகவும் இன்னமும் எந்த சமரசத்துக்கு இடமில்லாமல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு கேள்விகளும் இன்னமும் பதிலில்லாமல் அப்படியே இருக்கின்றன. கவுண்டிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பரும் 17C நம்பரும் வித்தியாசமாக இருக்குன்னு 19ல் தொடரப்பட்ட வழக்கு இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போதும் கூட 5ஆம் கட்ட 6ஆம் கட்ட தேர்தலில் வழங்கப்பட்ட அந்த ஃபார்ம்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் நாள் ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அதற்கப்புறம் ரிவைஸ்டு நம்பர் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 94,000 எண்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த திருத்தங்களுக்கெல்லாம் உட்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்ற இடத்துல இருந்து தான் இதை அணுகணும். முதல்ல நேர்மையாக தேர்தல் நடந்து இந்த கெஜ்ரிவால் கைது செய்யப்படாமல் இருந்து, சோரன் கைது செய்யப்படாமல் இருந்து, காங்கிரஸோட வங்கி கணக்கு முடக்கப்படாமல் இருந்து, தேர்தல் ஆணையம் நியாயமாக இந்த வெறுப்பு பேச்செல்லாம் தட்டி கேட்டிருந்து இப்படிலாம் நடந்திருந்தா இந்த மெஜாரிட்டி வந்திருக்காதா, இந்த நம்பர் வந்திருக்காதா? இல்லை, நிச்சயமாக இது மாறி இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நேரடியாக களத்திலிருந்து வருகின்ற செய்தி. நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடியோட பேச்சில் அவர் எங்கேயுமே நான் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வந்திருக்கேன்ற பேச்செல்லாம் பேசினதே இல்லை. ஆனால் ஏன் எலெக்ஷனில் கேம்பெயினில் திடீர்னு அவர் நான் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவேன், நான் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு பேசுகிறார் அப்படின்னா அது மக்கள் பிரச்சனையாக மாறிடுச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 33% தலித் மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தங்களுடைய ஒளியாக கருதுகிறார்கள். தங்களை பாதுகாக்கின்ற ஒரே பொக்கிஷமாக அதை மட்டும் கருதுகிறார்கள். அதன் மீது மோடி கை வைக்கிறார் என்கின்ற அச்சம் மக்களுக்கு வந்திருக்கிறது. அதனால தான் உத்தரப்பிரதேஷ் மாதிரியான இடங்கள்லேயே பிஜேபி துடை தெரியப்பட்டிருக்கிறது பல இடங்களில். குறிப்பாக அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் பிஜேபி 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படின்றது தான் மோடியினுடைய இந்த மதவெறி பேச்சுக்கு மக்கள் எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றத உணர்த்துது. ஒரு ட்ரெண்ட் வரும்போது மோடியோடைய ஓட்டுக்கு விகிதமே சரிஞ்சிருக்கு. போன முறை 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார், இந்த முறை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. பல இடங்களில் அதே அவருடைய கட்சியை சேர்ந்த மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சௌஹான் 8.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஒரு இடங்களில் ட்ரெண்ட் மாறுறப்ப வரக்கூடிய ஒன்று தான். இல்லை, அந்த ட்ரெண்டு ஓட்டிங்கில் மாறுதா அல்லது அதற்கு பிறகு நடைபெற அந்த ப்ராசஸில் மாறுதா அப்படின்ற அந்த கேள்வி தான் பெண்டிங் இருக்குது. அதனால தான் முதல்ல சொன்னேன் திருத்தங்களுக்கு உட்பட்டு அப்படின்றத. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முடிவில் நமக்கு கிடைக்கின்ற ஒரே செய்தி, பிரதமராக மோடி வருவதை மக்கள் விரும்பவில்லை அல்லது மோடி தலைமையிலான ஒரு ஒற்றைத்துவ ஆட்சியை மக்கள் விரும்பவில்லை என்பதற்கு கிடைத்திருக்கிற வெர்டிக்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் எடுத்து பாருங்க, அவங்க கையில் வைத்திருப்பவர்கள் பக்கத்தில் 2 பேர் உட்கார வச்சிருக்கிறாரு. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு, அதற்கு பக்கத்தில் ராஷ்டிரிய ஜனதாவை சேர்ந்த திரு லல்லு பிரசாத் நிதிஷ்குமாரை உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா. இவங்க 2 பேரையும் மக்கள் வெர்டிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்தந்த மாநில உணர்வுகள் அந்த இடத்துல பிரதிபலிக்குது. இதுக்கு உட்பட்டு நீ ஆட்சியை நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு நெருக்கடியை இந்த ரிசல்ட் கொடுத்திருக்கிறது. கூடுதலாக பிரதமர் நீங்க முதல்ல ஓப்பனிங்ல குறிப்பிட்டீங்க, பிரதமர் எப்படி கூட்டணி ஆட்சியை நடத்த போகிறார். ஏன்னா ஒரு ஒற்றைத்துவ ஆட்சியை நடத்துவதில் அவர் பேர் போனவர். 2014 சரி 2019 சரி ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியை கையில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடுறது. அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள அவ்வளவு அருவருப்பான பேச்சுக்களை பேசி இருக்கிறார், அருவருக்கத்தக்க உடல் மொழியை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்போ அதை பண்ணி காட்ட முடியுமா? இப்போ நீங்கள் இப்போ டிமிக்கி நாட்டு கண்ணடிச்சு காட்டினீங்களே ராகுல் காந்தியை பார்த்து, இப்படிலாம் நீங்கள் இனிமேல் பண்ண முடியுமான்ற கேள்வியை மக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒரு கடிவாளம் போட்டிருக்கு அப்படின்றீங்க, மோடியுடைய அணுகுமுறைக்கு ஒரு கடிவாளம் இந்த தேர்தலில் விழுந்திருக்குன்றீங்க. மற்றவங்களுடைய பார்வையை கேட்டுறேன். திரு தமிழ்மணி, உங்கள் கோணம் என்ன? இந்த தேர்தல் முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மோடி அவருடைய கொள்கைகளை, அவசியமில்லாத அடாவடித்தனங்களை, முஸ்லீம் வெறுப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நாம் பலமுறை வாய்த்திருக்கிறோம் உண்மையாகி. போன ஹவுஸ் தான் வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் மிக குறைவாக இருந்த ஒரு மக்களவை. இந்த முறை எதிர்க்கட்சிகள் அங்கங்கே வெற்றி பெற்றதுனால இந்த ரொம்ப காலத்துக்கு பிறகு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் ஓரளவுக்கு வந்திருக்கு. 25 எம்பிக்கள் முஸ்லீம்கள் இந்த தேர்தலில் இது பண்ண போகிறாங்க. இல்லை, அது 25 எம்பி இருந்தாலும் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்களா எதிர்கட்சியில் இருக்கிறாங்க? எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிச்சதுனால பிஜேபி அவங்களுக்கு டிக்கெட் தர்றது இல்லையே. இல்லை சார், இல்லை இப்போ பிஜேபி கொடுக்குறாங்க சார். அது சொல்லணும். மந்திரியே வச்சுருக்காங்கல்ல, வச்சுருந்தாங்க ராஜ்யசபால இருந்து. இல்லை, மந்திரியே ராஜ்யசபா. கரெக்ட் சார். சார் சீட்டு கூட எம்பியை கொடுக்குறாங்களோ இல்லையா, மந்திரி அவங்களுக்கு தேவைப்படுது சார். ஒன்று காமிச்சிக்கிறதுக்கு எங்ககிட்ட முஸ்லீம் இருக்கான்னு அது ஒன்றும் தவறு. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், காமன் சிவில் கோட், இதையெல்லாம் இந்துக்களே எதிர்க்கிறார்கள். இந்துக்களே அதை இதையெல்லாம் ஏற்றி இறுக்கி தழுவி வரவேற்க தயாராக இல்லை. எனவே அதே நேரத்தில் அவர்கள் காங்கிரஸ் துண்டு துண்டாக இருக்கிறது. யார் பிரதம அமைச்சராக தொடர்ந்து ஒரு கம்பீரமாக ஆட்சி நடத்த முடியும் என்ற கேள்விக்கு அந்த அணியிடம் யாரிடமிருந்தும் பதில் இல்லை. எனவே இவர் இருக்கட்டும், இவருடைய அதிகாரங்களை பறித்துவிட்டு இவர் இஷ்டப்படியெல்லாம் ஆட முடியாமல் இருக்கட்டும் என்று மக்கள் தீர்மானித்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த உங்கள் தலைப்பை கூட பார்த்தேன். ஜெயித்தவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று தலைப்பு தவறல்ல. இல்லை, இந்த தேர்தலில் ஜெயிச்சவங்க கொண்டாட முடியல, தோத்தவங்க நாங்கள் தோக்கலன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சார் தோக்கலைங்கிறது எவன் வேணா சொல்லிக்கலாம்ல சார். யார் ஜெயிச்சாலும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு தெரியும். ரைட் சார். எம்பிஏ படித்த ஒரு பையன் சொன்னான், டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டான். என்னப்பா சௌரியமா? இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேண்ணே, இனிமேல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், வேலை தேடணுன்னு. பக்கத்து வீட்டுக்காரன் ஃபெயில் ஆகிட்டா குப்புறப்படுத்துக்கிட்டானே, அவனுக்கு நிம்மதியாக இருக்கான்னு. ஆனால் அது நியாயம் என்றால் இது நீங்கள் சொல்லுவதும் நியாயம்தான். இல்லை, அப்படி இல்லை. குப்புறப்படுக்கலை, ஃபெயில் ஆகலை. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப சமாஜ்வாதி 37, வைப் அவுட் ஆகிடுன்னு சொன்ன டிஎம்சி கணிசமான ஓட்டில் வர்றாங்க 27. நீங்கள் காங்கிரஸ் ஏறத்தாழ 100. காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னாங்க. காங்கிரஸ்கிட்ட வந்து ஒரு தோற்ற உணர்வு இல்லை. அவங்க வந்து தாங்கள் ஜெயிச்ச உணர்வு தான் அவங்களுக்கு இருக்குது சார். அவங்க என்ன வேணால் உணர்வு எடுத்துக்கலாம், ஆட்சிகளுக்கு வேண்டாம். இங்கே ஒரு எம்ஏ படித்தவனை கேட்டு பாருங்கள், என்ன சார் எம்ஏ? ஒன்றும் இல்லை சார். அது 8th ஸ்டாண்டர்டுக்காரன் எம்ஏ ரொம்ப பெருசுன்னு நினைப்பான். இது இயற்கை. அதாவது தோற்றவர்களே ஒன்றும் இல்லை, இவங்க அத்தனை பேர், அவங்க அத்தனை பேர்னு சொன்னால் ஜெயித்தவனுக்கு அவனை விட சிறப்பாக தானே சார் இருப்பான் மனசில். அதனால் இருக்கும். அவருடைய வால் வெட்டப்பட்டிருக்கிறதாக நான் மக்கள் தேர்ந்தெடுத்து இப்போ கோரிக்கைகளை தான் ஒன்றும் பெருசில் ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்குறான், கொடுத்துட்டு போகிறான். என்ன சார் இருக்குது அதில்? அதில் ஒன்றும் முடியாத கான்ஸ்டியூஷன்லாம் அமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. 2 பேருக்கு பாரத் ரத்னா கேட்குறான், நானாக கொடுக்குறான் பாரத் ரத்னா. அதில் என்ன தலைநகர் 7 இடத்துல ஏன் விட்டா வச்சுக்க. அதனால் மோடிக்கு சிக்கல். இந்த கோரிக்கைகளால் மோடி செய்ய முடியாதது சிக்கல் வந்துவிடும் என்று எந்த கோரிக்கையும் அது வந்து ஒரு பொதுவான சூழலில் ஒரு பொதுவான ஒரு இயல்பான பிரதமருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. மோடியை யாருமே டிக்டேட் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு இப்போ வந்து பயாலாஜிக்கலாக பிறக்காதவ ஒருவர், ஒரு தெய்வீக அம்சங்கள் கொண்டவர், அவரை பார்த்து உலகமே நடுங்கணும், அவர்கிட்ட யாரும் வந்து கண்டிஷன்லாம் போட முடியாது அப்படின்றது தான் மோடி அபிமானிகளுடைய கருத்து. அவருடைய செயல்பாடு அப்படி இருக்கும். மக்கள் அப்படி நினைக்கலையே. மோடி அபிமானிகள் மோடி ஜால்ராக். ஏன் மோடியே நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கவில்லை. இப்போ சொல்கிறாரு எங்கள் அம்மா இறந்த பிறகு வந்த முதல் தேர்தல். இவர் தாய்க்கு பிறக்கலையா? 2 உடல் பயாலாஜிக்கல் இது கிடையாதுன்னா அவதார புருஷன் சந்தோஷம். இப்போ தேர்தலில் இந்த தேர்தலில் சொல்கிறேன் எங்கள் அம்மா இறந்த பிறகு வர்ற ஃபஸ்ட்டு. எங்கே உனக்கு தாய் தேவைப்படுதோ அங்கே தேடி கண்டுபிடிக்கிறார். அப்போ தாய் வேண்டி இருக்கு. மனைவியை கைவிட்ட புருஷன்னா நான் ஏற்றுக்கிறேன். அவதார புருஷன்னா எங்கேருந்து அவதார புருஷன், எப்போ அவதார புருஷன் சார்? இதையெல்லாம் அவரை பற்றி அடிச்சுக்கிட்ட தம்பட்டம். மக்கள் அதை ஏற்றுக்கலை. இன்றைக்கு அவர் வால் வெட்டப்பட்டு அங்கே உட்காந்துக்கோ சைஸ். அது மட்டுமல்ல சார், இந்த கோரிக்கைகளெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாடு தான் அரசியலில் என்றைக்கும் முன்னோடி. கலைஞர் கடைசியாக இங்கே முதலமைச்சராக இருந்தப்போ மெஜாரிட்டி இருந்துச்சு அவருக்கு. காங்கிரஸை வெளியே இருந்து ஆதரிக்கணும், நீ ஆதரிச்சாங்களா இல்லையா? ஆயுதங்கள், அவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது மாநிலத்திலேயே.
ஒரு சின்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். முரசொலி மாறன் எழுதின புத்தகத்தில் மாநில சுயாட்சியில் சொல்கிறாரு, கலைஞர் தங்கியிருந்தார், ஒரு டிவியில் தங்கியிருந்தார். இந்திரா காங்கிரஸ் சார்பாக நிற்க வைக்கப்பட்டு மோகன்குமார் மூலம் பார்க்க வந்தார். உட்காருன்னு சொல்லி உட்காரவே மாட்டேன்ட்டார் கலைஞர் முன்னாடி. அவர் கிட்டத்தட்ட ஒரு உத்தரவு போட்டு தான் உட்கார வைக்க இருக்குது சார். இது படிச்சமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. உட்கார வச்சோம். ஆனால் அவர் மத்திய அமைச்சரான ஜெயிச்சு மாறிய பிறகு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அவருக்கு அருகே இருந்த ஆயுதங்கள் அவர் பார்த்தபோது அவர் யாரையும் மதிக்க தயாராக இல்லை. இவர் தானே உட்கார தயங்கினார் என்று நினைக்க முரசொலி மாறன் தமிழ்மணி அல்ல. எனவே அன்றைக்கு இல்லாத அதிகாரங்கள்லாம் இன்றைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் வந்துருச்சு, முடியும். சரி, தமிழ்நாட்டு முடிவுக்கு அப்படியே வருவோம். தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வார்த்தை போர் வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறார், நீங்கள் பிஜேபி காங்கிரஸ் இது ஏடிஎம்கே வைப் அவுட் ஆகிடுச்சு, நாங்கள் தான் அடுத்த சட்டமன்றன்ற இடத்துக்கு அவர் போயிட்டார், நாவடக்கம் இல்லாமல் பேசினாங்கன்னு. அவரை இவங்க சொல்கிறாங்க, எப்படி பேசுனீங்க, இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு ஏடிஎம்கே சொல்லுது. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட்டையில் 34 வேட்பாளர்கள் 7 பேர் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, வேலூர், தென் சென்னை, இப்போ கன்னியாகுமரியில் அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை, இந்த இடங்களில் 7 இடத்துல டெபாசிட் பறி போயிருக்கு அப்படின்றத எப்படி? இதில் 3 இடம், அட்லீஸ்ட் 4 இடம் ஒரு குறிப்பிட்ட சகோதர யுத்தத்தால் வந்தது. ஒரு குறிப்பிட்ட இனம், மதுரை, ராம்நாடு, தேனி, இதெல்லாமே. மதுரையில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, டெபாசிட் வச்சுருக்காங்க. இல்லை ஓட்டுக்கு சார் நான் தொடர்ந்து நீங்கள் என்கிட்ட ஒரு 10 தடவை கேட்டீங்க. இப்போ இல்லை, முந்தி சொன்னேன்னா இஷ்யூவே யாருக்கு அதிமுக ஜெயிக்காது சார். நான் சொன்னேன் உங்ககிட்ட 2வது இடம் யாருக்குங்கிறது தான் சார் இஷ்யூ. அந்த 2வது இடத்த அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை சார். இப்போ நான் எழுதி வச்சுங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு சொல்கிறேன். இவரை ஏன்னா தந்தை பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் கூட இருந்து கொண்டு யாரும் அவராக பேசிய பேச்சுகள் எல்லாம் யாரும் ரசிக்கவில்லை. இல்லாவிட்டால் அவ்வளவு பெரிய தோல்வி அவருக்கு தேவையில்லை, அடைந்திருக்கிறார். அவர் பேசிய அவர் வாய் அவரை தோற்கடித்தது, மக்கள் அல்ல. கொயட்டாக சென்ட்ரலுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே அது போனால் தமிழ்நாடு அரசியல்லே அண்ணாமலை இருக்க மாட்டாருன்றீங்களா? டெல்லி பக்கமாக கூட்டு போடுவாங்க. பதவி கொடுக்குறேன்னா என்ன சார் இருக்கு? நீ அங்கே தான் இப்போ ராஜ்யசபான்னு சொன்னீங்களா சார், அதே மாதிரி வா, ஒரு ராஜ்யசபா தர்ற, ஒரு MOS மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் உட்காந்துக்கோ, உன்னால் மக்களுக்கு முடிஞ்சதை செய். நீ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் ஸ்டேட்டாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வாரம் ஒரு தடவை போகலாம். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு தமிழக மக்கள்கிட்ட நீ சொல்லலாம். இங்கே வந்துரு, நீ எங்கள் தலைவராக இருந்து வேண்டாம், தலைவராக நாங்கள் இன்னொருத்தர் போட்டுறோம்னு சொல்லி அதிமுகவுக்கு இசைவான ஒரு தலைவரை கொண்டு வந்து விடுவார்கள். அவங்களால் அதிமுக இல்லாமல் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதா சார் அவங்க இலக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு நிலைமை தான். இந்த 2 கோடி இருக்கு, 7 கோடியெல்லாம் எங்கேயும் காணும், கண்ணில் படலை. தெருக்கோடி தான் கண்ணில் பட்டிருக்கு. அண்ணா சொன்ன மாதிரி 2 கோடிலாம் கிடையாது. எங்கே இருக்குது 2 கோடி? 2 கோடி இருந்தால் அது ஓட்டாக இருந்து மாறி இருக்கணும். எனவே 2 பேருக்கும் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். 2 பேர் ஒருவரை ஒரு இருகை கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இருக கையை பட்டிக்க போறாங்களா, அல்லது டிடிவி ஓபிஎஸும் எடப்பாடியும் கையை பற்றிக்கொள்ள போறாங்களான்றது பார்க்கணும் சார். நீங்க சொல்றது உண்மை, அவங்க உள்ள வரலாம். இனிமேல் அவர்கள் ஒரு பெரிய லீடர்ஸ் சொல்லிக்க முடியாது அவங்களால. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏடிஎம்கே உடைய வலிமை அப்போன்னா நாமக்கல்ல நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, சேலத்தில் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, கள்ளக்குறிச்சி வாங்கியிருக்காங்க, விழுப்புரம் மும்முனை போட்டியில் தருமபுரி வரலையும் போயிருக்கு. பட் ஈரோட்லேயே அவங்களால கணிசமான வாக்குகளை வாங்க முடியல. நீங்கள் மேற்கு மண்டலத்தில் நீலகிரியில் 3வது இடம், கோயம்புத்தூரில் 3வது இடம். இது வந்து எடப்பாடியுடைய பலத்தை அவங்க கூட இருக்கிறவங்களே குறைச்சிட்டாங்களா சார்? எடப்பாடியோட பலத்தை கூட இருக்கிறவங்க இல்லை சார், நாமளே பேசியிருக்கோம். இதை விட நல்ல கேண்டிடேட் போட்டிருக்கலாம். நிற்க மாட்டேங்கிறான், தோற்று போயிடுவான்னு அவனுக்கு தெரியும் சார். நான் ஏன் 50 கோடி ரூபா செலவு பண்ணணும்? என்ன நிற்க சொன்னால் நான் நிற்க மாட்டேன். எடப்பாடி பல பேருக்கு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல சார், கட்சி ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும்ல. கட்சி வந்து இந்த மாவட்ட செயலாளர் நீங்க தான் நிற்கணும் அப்படின்னா தலைவர் அவன் இழக்க தயாராக இல்லையாங்க. எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இது. இன்னைக்கு அதிமுக இருக்கும். சரி, காசு செலவு பண்ணாதனால தான் இந்த
ஓட்டு வரலன்றீங்களா? சார் அவங்க 50,000 ரூபாயை முதல் போட்டு தோக்க தயாரா இல்லை, அது நியாயம்னு நான் கருதுறேன். எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். சரி. இன்னைக்கு வேணா அதிமுகவாக இருக்கலாம். எனவே அதிமுக 2வது இடத்தை அழுத்தம் திருத்தமாக பிடித்து விட்டார்கள். நீ ஒரு 7-10 இடத்துல போயிடுச்சு, டெபாசிட் இது போயிடுச்சு, 3rd பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் ஸ்டில் ஏ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அது மட்டுமில்லை, இது பாராளுமன்ற தேர்தல். ஒரு ஸ்டேட்னு வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, திரு ஆலூர் ஷானவாஸ், உங்கள் கோணம் என்ன? மிகப்பெரிய அளவுக்கு பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மோடியினுடைய கொள்கைக்கும் அமித்ஷாவுடைய குணத்திற்கும் கூட்டணி ஆட்சியை கொண்டு போவது என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்தது. அதுவும் அடுத்த ஆண்டு RSS உடைய 100ஆண்டு. RSS மாநில உரிமைகளுக்கு எதிரான கொள்கை உள்ள இயக்கம், சமூக நீதிக்கு எதிரான கொள்கை உள்ள இயக்கம். அந்த இயக்கத்தின் அரசியல் பிரிவான பாஜகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகத்தான் கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் நடத்தியிருக்கிறார்கள். சமூக நீதிக்கும் எதிராகத்தான் ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று காங்கிரஸ் சொல்லும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று எங்கேயும் பாஜக உறுதி தரவில்லை. மாநில சுயாட்சிக்கு எதிராக டெல்லி மாநில அரசுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் சட்டம் இயற்றினார்கள். குறிப்பாக காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்தஸ்தை நீக்கினார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றுதான், அப்படி இருக்கும்போது காஷ்மீருக்கு எப்படி சிறப்பு அந்தஸ்து இருக்கலாம் என்று கேட்டவர்கள் இன்றைக்கு RSSஇன் 100ஆண்டில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு நிதிஷ்குமாரினுடைய முதன்மை கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதனுடைய நிபந்தனைக்கு உட்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். RSS 100ஆண்டை மிகப்பெரிய அளவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து கொண்டாடலாம் என்று நினைத்தார்கள். இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவித்து விடலாம் என்று நினைத்தார்கள். டெல்லியை தூக்கிவிட்டு வாரணாசியை தலைநகராக அறிவித்து விடலாம் என்று திட்டம் வைத்தார்கள். மூவர்ண கொடியை தூக்கிவிட்டு காவி கொடியை இந்தியாவின் கொடியாக ஆக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு சனாதனத்தை சட்டமாக கொண்டு வந்து விடலாம் என்று துடித்தார்கள். இப்படி அவர்கள் போட்டு வைத்திருந்த கனவு, மோடி சொன்னது போல 1000 ஆண்டுகளுக்கு திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா, 400 வெல்வோம், 1000 ஆண்டுகளுக்கு திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அத்தனைக்கும் இன்றைக்கு ஒரு தேர்தல் முடிவின் மூலம் முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர், சந்திரபாபு நாயுடு எப்படிப்பட்டவர்ங்கிறது நாடறிந்த அரசியல் ஆர்வலர்களுக்கு தெரியும். அவர்கள் காய் நகர்த்துவார்கள், எப்படி காய் நகர்த்துவார்கள் என்பது. எனவே வாஜ்பாய் போல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு உட்பட்டு கட்சிகளை அரவணைத்து ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு போவது என்பது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கைவந்த கலை அல்ல. மிகப்பெரிய நெருக்கடி அவர்கள் சந்திக்க போகிறார்கள். அது நம்ம கூட்டணி விஷயத்திலேயே பார்த்து விட்டோம். அதாவது முஸ்லிம் இடஒதுக்கீட்டை பறிப்போம் என்று பாஜக சொன்னது, முஸ்லிம் இடஒதுக்கீட்டை கொடுப்போம் என்று சந்திரபாபு நாயுடு சொன்னார். அந்த தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடும் போது மோடியினுடைய படம் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த மேடையிலேயே ஆந்திர பாஜகவினுடைய பிரமுகர் அந்த தேர்தல் அறிக்கையை கையால் வாங்குவதற்கு மறுத்தார். தேர்தலுக்கு முன்னால் உள்ள காட்சி இது. எனவே இதுதான் இப்போதும் தொடரப்போகிறது. அவர்களுடைய கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் எந்த வகையிலும் உடன்பட்டு போக மாட்டார்கள். மிகப்பெரிய அளவுக்கு முரண்பாடுகளினுடைய ஒரு மூட்டையாகத்தான் அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி சமரசங்கள் செய்து கொள்ளாம ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்த முடியாது. பிஜேபியோட கொள்கையிலும் அந்த ஆட்சி இருக்காது. டிடிபியோட கொள்கையும் 100% அவங்க ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஒரு மிட் பாயிண்ட்ல தான் அவங்க தேர்தலை ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி ஆகணும். மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க. இப்போ பாயிண்ட் காங்கிரஸ், தேமுதிக, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள், மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் சொல்றது, இந்த மேண்டேட் மக்கள் அளித்த தீர்ப்புன்றது நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரானது, அமித்ஷாவுக்கு எதிரானது, அவர் பதவி விலகணும். யஷ்வந்த் சின்ஹா சொல்றாரு, சுப்பிரமணியன் சுவாமி சொல்றார். இது மோடிக்கு ஆதரவான தீர்ப்பு. நேருக்கு பிறகு 3வது முறை அவர் தான் பிரதமர் ஆகிறாருன்னு பிஜேபி சொல்லுது. இந்த 2 பாயிண்ட்ல உங்க வியூ? மோடிக்கு ஆதரவான தீர்ப்பாக இருந்தால் மோடி போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் ஏன் தொடக்கத்திலேயே பின்தங்கினார்? போன முறை வாங்கிய வாக்குகளிலிருந்து பல லட்சம் வாக்குகளை அவர் ஏன் இழந்தார்? உத்தரப்பிரதேசம் தான் அவர்களுடைய சோதனை களமாக இருந்தது, இந்துத்துவாவினுடைய சோதனை களமாக. அங்கதான் ராமர் கோயிலை அவசரமாக கட்டி திறந்தாங்க.
அதன் மூலம் ஒட்டுமொத்த இந்துக்களின் 1000 ஆண்டு கால கனவை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம்னு அவங்க சொன்னாங்க. எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த அயோத்தியிலேயே அவர்கள் ஏன் பின்னடைவை சந்தித்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள்? அதே மாதிரி எத்தனை மத்திய அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள்? பல உதாரணங்களை சொல்ல முடியும். அமைதியில இருந்து ராகுல் காந்தி ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமைதியில் இன்னைக்கு யார் ஜெயிச்சிருக்கா? என்னாச்சு? ஸ்மிருதி இரானி என்னானாங்க? அதுபோல ராகுல் காந்தி தெற்கிலையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் போட்டியிட்டாரு, வடக்கையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் போட்டியிட்டாரு. இரண்டிலும் லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் வாரணாசியில் போட்டியிட்ட மோடி கடந்த முறை வாங்கிய ஓட்டை பெறல. ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிடுவார்னு சொன்னாங்க, போட்டியிடாமலேயே போயிட்டார். அப்ப தெற்கிலும் அவர் தன்னை வந்து காட்டியிருக்கணும். ஆனா இங்க பாஜகவுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுக தங்களுடைய இருப்பை தக்க வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாஜகவோடு அணி சேர்ந்தவர்கள் பெற்ற வாக்குகளை விட பாஜகவை கலட்டி விட்ட பிறகு அவர்கள் இப்போது ஓரிரு விழுக்காடு வாக்குகளை அதிகம் வாங்கி இருக்கிறார்கள். எனவே ஆனால் பாஜக அதிமுக திமுக இல்லாமல் 2014 வாங்கிய வாக்குகளை கூட இப்ப வாங்கல அந்த கூட்டணி. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாஜக வந்து பின்னுக்குத்தான் போயிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் பின்னுக்கு போயிருக்கிறார்கள், அகில இந்திய அளவிலும் பின்னுக்கு போயிருக்கிறார்கள். கேலரியில தான் உட்கார வேண்டி வரும். காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு கட்சியே இல்ல, எதிர்கட்சிகள் பார்வையாளர் மாடத்துல தான் உட்காருவாங்கன்னு ஆணவத்தோடு பேசினார் மோடி. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி 100 இடங்களுக்கு மேல் வென்று முக்கியமான எதிர்கட்சியாகி, அது மட்டும் இல்லாம காங்கிரசினுடைய ஒருங்கிணைப்பில் அமைந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எடுக்கக்கூடிய முடிவு பாஜக பக்கம் இருந்தால் பாஜக ஆட்சி, இந்தியா பக்கம் இருந்தால் இந்தியா ஆட்சி என்கிற அளவுக்கு நிலைமை வந்திருக்குல்ல. இது மோடிக்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய சரிவுல. 400 இடங்களை வெல்வோம்னு எல்லா இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி அவங்க அறிவிச்சாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. ஆனால் எந்த இன்ஸ்டிடியூஷன் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு ஆதரவா இருந்தது? மோடி ஆட்சியின் மீது காங்கிரசும் ராகுல் காந்தி வைத்த ஒரு குற்றச்சாட்டையாவது எடுத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு ஒரு மீடியா தயாரா இருந்ததா? ஒரு ஒப்பீனியன் மேக்கர் அதற்கு உடன் வந்தாங்களா? யாராவது ஒருத்தர் அதுக்கு துணை இருந்தாங்களா? தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்துக்குச்சா? நம்ம போய் புகார் சொல்லி நீதிமன்றத்துக்கு போன போது நீதிமன்றங்கள் உடனடியாக விசாரித்து மோடியின் மீது நடவடிக்கை எடுங்கள்னு சொன்னாங்களா? ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? இங்க எதுவுமே நடக்கல. அப்படி கையறு நிலையில் நின்று காங்கிரஸ் இந்த அளவுக்கு மேலெழுந்து வந்திருக்கிறது. கையறு நிலையில் இருந்து இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு மேலெழுந்து வந்திருக்கிறது. மிகப்பெரிய புரட்சி இது, இந்தியாவில் நடந்திருக்கிற மிகப்பெரிய புரட்சி, மக்கள் புரட்சி. எனவேதான் பாஜக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்குதுன்னு சொல்றோம். காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய களம் இருக்கிறது. காங்கிரஸ் அதை உணர்ந்து கொண்டு எப்படி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு வலிமையான கூட்டணியின் மூலம் இன்றைக்கு பாஜகவை வீழ்த்தினார்களோ அதுபோல எல்லா இடங்களிலும் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அங்கீகரித்து காங்கிரஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சா பிஜேபியை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாங்கிறதுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சான்றா இருக்கு. எனவே மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, என்ன வேணாலும் நடக்கும். மோடி ஆட்சி அமைந்து விட்டது. எனவே மோடி நினைத்தது எதையும் இப்ப செய்ய முடியாது. அவருடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. அவர் நினைச்ச எதையுமே செய்ய முடியாது. RSS நூற்றாண்டில் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நினைச்சாங்க, எதையுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. இப்ப இடி அனுப்ப முடியுமா? இப்ப வந்து சிபிஐ அனுப்ப முடியுமா? இப்ப NIA அனுப்ப முடியுமா? நினைச்ச நேரத்துல நினைச்சவன் வீட்டுல போய் தட்டிக்கிட்டு இருந்தாங்களா கதவை, இன்னைக்கு இனி தட்ட முடியுமா? என்னென்ன நடக்கும் இனிமேல்? அது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி, பிஜேபிக்கு ஒரு தோல்வி. அவங்களால அப்படியெல்லாம் கைகள் கட்டப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போக முடியாது. அவருடைய குணத்துக்கு, ஆட்டிடியூடுக்கு அது செட் ஆகாது. காலம் தொடர்ந்து பேசலாம், எல்லாத்துக்கும் தொடர்ந்து பேசலாம், என்ன வேணா நடக்கலான்றாங்க. 3 பாயிண்ட் மட்டும் கேட்கணும் செல்வி. இன்னொருத்தரையும் கேட்டுருங்க செல்வி 3 பாயிண்ட் கேட்டுறாங்க. ஒன்று, அவர் வந்து கையை கட்டிட்டாங்க, கடிவாளம் போட்டாங்க மக்கள் அப்படின்னாங்க. ஆனால் தமிழ்மணி அவர்கள் சொல்கிறது வந்து வாழை நறுக்கிட்டாங்க, தேவையில்லாமல் நீங்கள் ஆட்டின வாழை நறுக்கிட்டாங்க அப்படின்றாரு. வாழை நறுக்கிட்டு சுருக்கி அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது, ஏடிஎம்கேக்கு இழப்பு இல்லை, பிஜேபியை கலட்டி விட்டதுனால அவங்க தங்களுடைய தனித்தன்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க. 2வது இடம் 3வது இடம்ன்றதெல்லாம் வர்றது இயற்கை தான். ஏடிஎம்கே இன்னும் மீளும், வாக்கு சதவீதம் சரியலை, 2வது இடம் அதிமுகன்றது தான் ப்ரூவ் ஆயிருக்குன்றது இன்னொரு பாயிண்ட். இல்லை, நாங்கள் இப்போ 2வது இடம் அதிமுகன்றதுல வந்து இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தான் எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்லுங்க. இப்போ தான் வரோம், வளர்ந்துட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். நாங்கள் நோட்டாக்கு கீழே இருந்தீங்க, நோட்டாக்கு மேலேயா இல்லையான்றது இப்போ காட்டிட்டோம். இந்த எங்களுக்கு என்ன சிம்பிள் கொடுத்தீங்க எல்லாரும்? நோட்டாக்கு கீழே தேடி பார்க்குறோம், பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம், லென்ஸு போட்டு பார்க்குறோம். நீங்கள் இப்போ லென்ஸ் எல்லாம் போட வேணாம், நிறைய இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோம் அண்ணாமலை வந்த பிறகுன்றதை நாங்கள் நிரூபிச்சுட்டுருக்கோம்.
நான் கேட்குறேன், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் தோத்த வரலாறுலாம் உண்டு. சரித்திரத்தில் அரசியலில் அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்த வரலாறு உண்டு. அதுக்காக அவர் அரசியல் வாழ்க்கை போயிடுச்சா? எனக்கு ஒன்றுமே புரியல. 99 மார்க்கெல்லாம் வேண்டாம் சார். ஒரு 50 வருஷம் பப்ளிக் லைஃப்ல இருக்கிற ஒரு சிஎம், அவரையும் நீங்க வந்து 3 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து 3 வருஷம் இங்கே சொல்ல நான் சொல்றது ரெண்டையும் ஒப்பிட முடியுமா? ஜெயலலிதா தோத்துருக்காங்க, பெரிய இந்திரா காந்தி தோத்துருக்காங்க. சொல்ல வரதுக்குள்ள புரிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க மத்தவங்க பேசுறது இல்லை, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பேசுங்க. நான் சொல்றது என்னன்னா, பிஜேபி மொத்தம் எடுத்ததும் இந்தியா கூட்டணி மொத்தம் எடுத்ததும் கம்பேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து பிஜேபியே தனியாக எடுத்துருக்குது. 99-100 மார்க்கே எடுத்துருக்கிட்டோம். இவங்க நாங்கள் 240 மார்க்கு மேலே எடுத்துருக்குறோம். மெஜாரிட்டிக்கு கம்மி சார். நான் பேசுனேன்னா, நாங்கள் என்ன மெஜாரிட்டி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைவர் நடத்தலையா? அப்ப ஜெயலலிதா சீண்டிட்டே இருந்தாங்க. அது மைனாரிட்டி கவர்மெண்ட், கருணாநிதி மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொல்லுவாங்க. வரிக்கு வரி நீங்க மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லிக்கிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நாங்க என்ன சொல்றோம், நீங்க சொல்றீங்களா சார்? இருங்க சார். வாஜ்பாய் சார் நடத்தினாரு, மன்மோகன் சிங் சார் நடத்தினாரு. நான் முன்ன நீங்க பேசுனா நான் எழுந்து போறேன். நான் பேசுறச்சு நீங்க யார் பேசினாலும் நான் பேசல. உங்களுக்கு ஏன் கொதிக்குது? நாங்க என்னென்னவோ பேசுனீங்க, நான் கம்முன்னு தானே இருந்தேன். உங்களுக்கு பதட்டப்படாதீங்க. ரொம்ப கோபமா ரொம்ப டென்ஷனாக இருந்தால் தண்ணி குடிச்சிக்கங்க. நான் கேட்கறது என்னன்னா, தேர்தல் முடிஞ்சு வந்தது நிறைய பேர் தண்ணி குடிக்கணும். நானும் உத்தரப்பிரதேசத்துல வந்து லேண்ட்ஸ்லைடு இருக்கும். இப்ப பிகேன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, பிரசாந்த் கிஷோர், அவர் வந்து உங்க அட்வைசர் சார். இல்ல சார், மோடியை கொண்டு வந்தவர் அவர்தான். அது உங்க அட்வைசர், எனக்கு இல்ல. அவர் எனக்கு அட்வைசர் இல்ல. மோடியை கொண்டு வந்தவர் அவர்தான். பிராண்ட் மோடி, குஜராத் மாடல் சொன்னவர். பேசவே இல்ல சார், இல்ல சார், தண்ணி குடிக்க சொன்னவர். அவர் 4 நாளா 2 நாளா அவரை காணோம். 400 சீட் வந்துரும். நீங்க எல்லாரும் ஜூன் 4ஆம் தேதி எல்லாம் தண்ணி குடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. என்டாஸ் பண்ணி ட்வீட் போட்டுக்கங்க, ஆளை காணவில்லை. ஐ டோன்ட் பாதர். வை ஷுட் ஐ வாண்ட் டு பாதர் அபௌட் பிரகாஷ்? தண்ணி குடிக்கிறது அவர் ஞாபகம் வந்துச்சு. வந்து எல்லாம் 4ஆம் தேதி தண்ணி குடிப்பாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து இப்ப கலைஞர் வந்து ஒரு நிர்வாகத்தில் எவ்வளவு சிறப்பானவர்ன்றது நாடறியும். நாங்க என்ன சொல்றோம், கலைஞர் 89 சீட்டோ 90 சீட்டோ அதுக்கு உடனே பஞ்சாயத்து வைக்காதீங்க. இருந்து மைனாரிட்டியில இருந்து ஒவ்வொன்றுக்கும் கேவிட்டு போடுறீங்களே. இல்லை கேவிட்டு எப்பவுமே போடுறது தானேங்க எங்கள் வேலை. நான் என்ன சொல்கிறேன், போட்டுட்டு அவர் எல்லாருக்கும் வந்து எதிர்கட்சியில் வந்து காங்கிரஸ் குயோமுயோன்னு கத்தியும் கொடுக்கல. 2014 நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்கிறச்ச கூட என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் மத்திய மந்திரி கொடுத்து அழகு பார்த்தவர் தான் எங்க மோடிஜி. இல்ல ஆமா, எங்க தமிழ்நாட்டுல அன்புமணி கொடுத்தாங்களா? நான் எம்பியா போனாரு. ஒரு நிமிஷம் சார், அன்புமணி சாருக்கு மேல என்ன கொடுக்கலையோ மத்த கூட்டணியில இருந்தவங்க சிவசேனால இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டுல ஒரு எம்பியா இருந்தாரு. அவர் கேட்கலையோ எனக்கு தெரியாது. கொடுக்கல. என்டிஏ மீட்டிங்கே நடக்கலையே சார். அதுக்கு கேட்கலையா இல்லையா? நான் கேட்கறது சிவசேனாக்கெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையான்றது தான் நாங்க கேட்கறது. கூட்டணி ஆட்சி ஏற்கனவே, அதாவது நிறைய பேருக்கு அமித்ஷாவால பொறுமையா இருக்க முடியாது, மோடிஜியால பொறுமையா. நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம். நான் என்ன கேட்குறேன், பொது வாழ்க்கையில் இவ்வளோ தொலைவு பார்த்துட்டாங்க, எல்லா வழக்குகளையும் பார்த்துட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் எல்லாத்துலேயும் வந்து அமித்ஷாஜி வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து எல்லாத்தையும் மீண்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறாரு. ஹரேன் பாண்டியா, நீதிபதி லோயா சார், எல்லாரையும் பார்த்து எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு வரைச்சு பேசிக்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது, பிஜேபி நம்பரை பாருங்க, இந்தியா கூட்டணியோட நம்பரை பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில்? பிஜேபி உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் சார், அங்க பிஜேபி வந்து என்ன சீட் வாங்குதோ அதை இந்தியா முழுக்க காங்கிரஸால வாங்கி காட்ட சொல்லுங்கன்னு நிறைய பேர் சவால் விட்டாங்க. சார் எல்லாம் கரெக்டு. நான் என்ன கேட்குறேன், மத்திய பிரதேசில் காங்கிரஸே இல்லை, குஜராத்தில் காங்கிரஸ் 1 எட்டி பார்த்துருக்குது. நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு பிறகு ஜெயிச்சிருக்காங்க சார். 10 ஆண்டு காலம் ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு ஆன்டி இன்கம்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருந்து உங்களை மாதிரி மொத்த டீமுமே வந்து மோடி வந்து இப்படி மோடி அப்படின்னு சொல்லியும் மக்கள் 240 பேர் 240 எம்பியை கொடுத்துருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன், என்டிஏக்கு கிட்டத்தட்ட 300க்கு கம்மியான இப்போ எங்கள் கூட்டணியை கொடுத்துட்டு எங்கள் கூட்டணி டிக்ளேர் ஆகிட்ட பிறகு நாங்கள் தான் ஜெயிச்சோம் சாக்லேட் கொடுத்துருந்தேன். நான் கேட்கறது சார், 6 மாதத்துக்கு உள்ள நாயுடுவோடையும் சந்திரபாபு நாயுடுவோடையும் நிதிஷ்குமாரோடையும் கூட்டணி போடலன்னா இந்த 240 இல்ல, இந்த 290 இல்ல. கூட்டணி போடாம இங்க நீங்க எல்லாம் மட்டும் ஜெயிச்சிருவீங்களா? இப்ப காங்கிரஸ் ஆட்சின்றதுக்காக போட்டுறல. இந்த 2 ஊர்லயும் நீங்க போட்ட கூட்டணி மட்டும் தான் காப்பாத்தி இருக்கு. அது வேறங்க, அது அப்படிதாங்க. கூட்டணி சில இடத்துல காப்பாத்தும், சில சமயத்துல காலம் வரும். அதெல்லாம் பார்க்க முடியாது அரசியல்ல. அரசியல் வந்து ஒரு கணக்கு, அது தேர்தல் நேர கணக்கு, தேர்தலுக்கு பிந்திய ஒரு கணக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது என்னன்னா, நான் என்ன கேட்குறேன்,
தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், சார் சொன்னாரு. அதாவது தமிழ்நாட்டில் என்னன்னா, இவர் சார் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு நடந்த தேர்தல் தான். தமிழ்நாட்டில் வந்து சாருக்கு என்னன்னா, எல்லாருக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி, வேற கட்சியில் இருந்தவங்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியில் மோடி இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷா இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை இருக்கக்கூடாது. எங்கள் கட்சி கொள்கை எங்கள் பொலிட் பியூரோ பார்த்துக்குது சார். நீங்கள் ஏன் சார் அதை பற்றி கவலை இல்லை? உன் குடும்பத்தில் வந்து நீ குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடாதுன்னு நான் பேச முடியுமா? அவருக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். பக்கத்து வீட்டு பொண்டாட்டி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவ வந்து அவங்க புருஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கதையாக இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம். கதவை திறந்து வச்சேன், ஜன்னலை திறந்து வச்சேன்னு சொன்னதுனால, வாயை விட்டதுனால வந்தது, இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டேன். அதாவது யார் இருக்கணும் தலைவர், யார் இருக்கக்கூடாதுன்றது அந்தந்த கட்சிக்கு பார்த்துக்கோ. நான் வந்து வேற எந்த இதுக்கும் போல. சார், ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தா இப்ப இருக்கிற ஓட் ஷேர் எடுத்து பார்த்தா 13 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அண்ணாமலை அதை பேசி கெடுத்துட்டாருன்னு ஏடிஎம்கே. ஒரே ஒரு தான் சார், புத்திசாலியா இருந்தா, நீங்களாம் புத்திசாலி, படு புத்திசாலின்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன், ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதே வந்து அரசியலில் ஒரு வீணான விஷயம். எப்பவுமே ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் எதுக்கு பண்ணோம்னா, கட்சி எங்கெங்க தோத்துருக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான இன்னும் மற்ற வேலைகளை பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் இவருக்கு ரொம்ப தமிழ்நாடு பிஜேபி. இவர் அப்புறமா பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட நான் விட மாட்டேன். நான் சொல்றேன், நான் பேசுறச்சு என் டைமை கொடுத்துட சொல்லுங்க. நான் யாருக்கும் இன்வால்வ் ஆகல, அதுதான் ஜென்யூனா இருக்கும். ரொம்ப பதட்டப்பட வேணாம். ஏன்னா இதை வந்து அவங்க முதல்வரும் பார்த்துட்டு இருப்பாரு. நான் அதுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், எங்க முதல்வர் இப்ப எங்களுதுல யாரும் முதல்வர் இல்ல, எல்லாருக்கும் அவர் தான் சார் முதல்வர். பாயிண்ட்க்கு வாங்க சார். நான் சொல்றது இதுதான். சரி, நம்ம முதல்வரும் பார்த்துட்டு இருப்பாருன்றதை புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன், எங்க கட்சி இப்ப நடந்திருக்கு, யூபியில் இருந்திருக்குது. சரி, எந்த இடத்துல இப்ப நீங்க இருந்திருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத தோல்வி இந்தியாவில் இருக்கா? 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல்ல விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவராகவும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஓடியா போயிட்டீங்க. யுத்தம் செய்கிறது எங்கன்னு கற்றுக் கொடுத்துருக்காரு சார் கலைஞர். அதனால் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அந்த யுத்தத்திலேருந்து எங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியலனாலும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் அரசியலில் வந்து எல்லாருமே நார்த்துலேருந்து சவுத்துலேருந்து நார்த்து படிச்சுட்டு தான் இங்கெல்லாம் வந்து உட்கார முடியும். ஸோ நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்த காலம் உங்களுக்கு தெரியாதா? நடந்ததா இல்லையா? ஸோ இதெல்லாம் நடந்த விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னன்னா, எங்களை மக்கள் வந்து இப்போ அடுத்த வந்து இப்போது ராஷ்டிரபதிக்கு பவனுக்கு போக போகிறது 8ஆம் தேதி வந்து எங்களுடைய ஆட்சி தான் மீண்டு வரப்போகுது. ஸோ நாங்கள் வந்து எப்படி இருக்கிறோம், 6 மாதத்தில் விழுமா, 1 வருஷத்தில் விழுமா, 5 வருஷத்தில் விழுமான்னு பார்த்துட்டுருங்க. எப்படி வந்து சிறப்பான ஒரு ஆட்சி வந்து கூட்டாட்சியாக இருந்தாலும் அதை எப்படி கொடுக்குறாங்கன்றது வரக்கூடிய காலத்தில் பாருங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது நாசமா போயிடும், கூட்டணி ஆட்சி வேண்டாம், இல்ல நாங்க பாத்துக்கிறோம். இல்ல என்டிஏ மீட்டிங் இதே மாதிரி ஒரு நாள் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் என்டிஏ கூட்டம் நடந்து நரேந்திர மோடி அவர்களை பிஜேபி என்டிஏ கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுத்தப்ப பிரேமலதா அவர்கள்லாம் அதுக்கு போயிருந்தாங்க. அவங்களாம் நல்ல கேம்பெயின் பண்ணிங்கம்மான்னு வாழ்த்தினார். அன்றைக்கி அன்புமணி அதில் எம்பியாக ஜெயிச்சிருந்தார். அதுக்கு பிறகு அந்த என்டிஏ மீட்டிங்கே நடக்கல. 10 வருஷமாக என்டிஏன்னு ஒன்று நான் என்டிடி ஆகிடுச்சு. போன 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி உருவான உடனே என்டிஏவை புதுப்பிச்சார். கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி இதிலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு நெருக்கடியை தந்திருக்குதா சார்? எங்க கூட்டணி தலைவருங்க அதை பற்றி யோசிப்பாங்க சார், ஒன்றும் பயப்பட வேணாம். சரி, நான் பாக்கியோட கோணத்தை கேட்குறேன். எங்களுக்கு இப்போ மக்கள் கொடுத்துருக்கிற மேண்டேட்டை தலைவணிங்க ஏற்றுக்கிறோன்னு எங்கள் மாநில தலைவரே சொல்லியிருக்காரு. சிறப்பு, அதுதான் என்னுடைய இதுவும் வாதமும். அருமை. திரு பாக்கி, உங்கள் கோணம் என்ன? ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நாடு தயாராகிடுச்சு, கூட்டணி ஆட்சிக்கு நிறைய சவால் இருக்குது. அந்த சவால்லாம் பிஜேபி எளிதாக கடக்குமா? 5 வருஷம் பிரைம் மினிஸ்டராக திரு நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சியை வெற்றிகரமாக நடத்துவாரா? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. கூட்டணி ஆட்சி மீண்டும் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறேன். மீண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டுக்கிறேன். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. மறைந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்வார், எவ்ரி எலெக்ஷன் வில் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் அந்த தேர்தலை பற்றிய முழுமையான புரிதல் கிடைக்கும் அப்படின்றது அவர் கருத்து. ரொம்ப சரியாக பலரும் பல சொன்னாங்க. இந்தியா முழுக்க ஒரு 90 கோடி பேர் பங்கேற்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களித்தாங்க, யாருக்கு வாக்களித்தாங்க, என்ன பிரச்சனைக்காக வாக்களித்தார்கள் அப்படின்ற எல்லாமே பெட்டியை திறந்த பிறகு தான் ஆய்வு செய்ய முடியும், எக்ஸிட் போல்லாம் சொல்லாது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுதான்
அது அந்த யதார்த்தம் இப்போது புலப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்படுகிறது. ஒரே ஒரு தகவல் சொல்ல, மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் என்று தான் எல்லாரும் வாக்களித்தாங்க அப்படின்ற சொல்கிற கருத்தில் ஒரு சின்ன லாஜிக் வைக்கிறேன் நான். என்னன்னா, இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்ச மொத்த இடங்கள் மக்களவை தொகுதிகள் எவ்வளோ? 295, 290 சொச்சோன்னு வச்சுங்களேன், 290. அந்த 290 தொகுதிகளிலும் மக்கள் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்திருப்பார்கள். நிச்சயம் அமித்ஷாவோ யோகி ஆதித்யநாதோ நீங்களோ நானோ அல்ல, நரேந்திர மோடி என்பவரை மனத்தில் நிறுத்தி தான் ஓட்டளித்தாங்க. ஆக 295 பேர் அதிகமான அந்த அளவுக்கு மெஜாரிட்டி உள்ளவர்கள். அதான் மெஜாரிட்டி தான். நான் கூட்டணி அரசு எப்படி வேணால் சொல்லுங்கள், நான் அந்த டிபேட்டுக்கு போகலை. இப்போ நேரடியாக அதிகமானவர்கள் பெரும்பான்மையானவர் தேர்ந்தெடுத்தது மோடி அவர்களை பிரதமர் என்ற எண்ணத்தில் தான் வாக்களித்து தொகுதியில் வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க, வெற்றி அந்த கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? மோடி வேண்டும் என்ற அர்த்தத்தை தான் எடுத்துக்க முடியும். மோடி வேண்டாம்னா 543 மெஜாரிட்டி பேர் மோடி வேண்டாம் என்று சொல்லினா மாற்றுத்தரப்பினர் தான் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். அதாவது அதிகமான இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடும். அந்த விஷயம் லாஜிக் பிரகாரம் பார்த்தா மோடி வேண்டாம் என்று சொல்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தமே 100 இடங்கள் தான் வந்தது அப்படின்னா ரைட், மோடி வேண்டாம்னு சொல்கிறத லாஜிக்கே நாம் ஏற்கலாம் ஒன்று. ஆனால் இந்த கூட்டணி, இந்த தேர்தல் மிக ஆரோக்கியம் என்று நான் கருதுகிறேன். எப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வாஜ்பாய் தலைமையில் அமைந்ததோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அரசு நடக்கும்போது பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் நல்லாவே நடக்கும். நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் நீங்கள் சித்தாந்த வேறுபாடுகள் கடந்து எல்லாருமே இடம்பெற்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமும் ஒத்துப்போனதே கிடையாது. எந்த ஒரு புள்ளியிலும் அநேகமாக பெரும்பாலான புள்ளிகளில் இணைவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் 5 ஆண்டுகள் திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று, வாஜ்பாய் அரசாங்கத்தில் இடம்பெற்று திமுக அமைச்சர்களும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. தேசிய ஜனநாயக வாஜ்பாய் அரசும் ஒட்டுமொத்தமாக பர்ஃபார்ம் பண்ணது நமக்கு தெரியும். எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள், உதாரணமாக கட்டமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாலை கட்டமைப்பு, பல்வேறு நகரங்களில் ஐடி தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள் அமைத்ததெல்லாம் பெரிய விஷயம். நாம் இப்போ இன்றைய சூழலுக்கு வருவோம். இப்போ நீங்கள் என்னென்ன கேட்கிட்டீங்கன்னா, நிபந்தனைகள் என்ன விதிப்பாங்க? அதாவது நிதிஷ்குமாரும் அவர் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசமும் இப்போது புதிதாக இப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க தே வில் பிளே எ கீ ரோல். நீ முக்கியமான பங்கை ஆற்றப்போவர்கள், இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு முக்கிய பங்கை ஆற்றுவார்கள் என்பது யதார்த்தம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன நிபந்தனை வைப்பாங்கன்னு கேட்குறீங்க. நிபந்தனை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில்தான் இப்போது நாளை தினம் பொறுப்பேற்க 8ஆம் தேதி பொறுப்பேற்க பிரதமரும் அவரது தலைமையிலான அரசாங்கம் செயல்படும். இல்லைன்னா அவர் இதுவரையில் இப்போ பாயிண்ட் நிபந்தனை விதிச்சா ஏற்று தான் சார் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் இல்லைன்னா ஃபாலோ ஆகிடும், அல்லது இவங்க விட்டு கொடுத்தோம் அவங்க விட்டு கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியும். எல்லாரும் பேசுகிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, போன ஆட்சியில் திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னது மாதிரி வேண்டாத வேலைகள் சிலதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். அது எக்ஸசிவாக போகிறது. இடி அப்படின்றத ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறது, சிபிஐ, ஐடி இந்த எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணது, ஒரு கொலிஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அதை டிஸ்கிரிமினேட் பண்ணி பிக் அண்ட் சூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் மோடி ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ். 10 வருஷமாக எந்த கூட்டணி கட்சியும் அவர்களுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்க முடியாது. வெள்ளத்துக்கு காசு கொடுக்கணும்னா கூட விரும்பினா கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. அப்படி தான் அவங்க ஆட்சி இருந்தது. அவங்களுடைய ஸ்டைலுக்கு மற்றவர்களுடைய நிபந்தனையோட ஆட்சி பண்ணுறதுன்றது ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு கோணம் சொல்கிறாங்க. இப்போ மன்மோகன் சிங் அது பிரச்சனை இல்லை, அவர் அகாமடேட்டிவ். இவங்கள்ட்ட அந்த அகாமடேட்டிவ்ன்ற ஒரு பண்பு இல்லை. இப்போ வலுக்கட்டாயப்படுத்தி மக்கள் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற பார்வை இருக்கு. அதான் சார், அப்போ 303 இடங்கள் பிஜேபி மட்டும் இருந்தது, கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லைன்னா கூட அப்னாதள் இருந்தது, ராம்தாஸினுடைய குடியரசுக் கட்சி இருந்தது, இந்த மாதிரி ஒரு சில அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கூட்டணி கட்சி தான். ஆனால் எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமலே 303 சீட்டுகளை வச்சுக்கிட்டு பிஜேபியால் ரன் பண்ண முடியும் என்பதனால தான் அப்படி செயல்பட்டாங்க. வாஜ்பாய் அப்படி இல்லை. என்ன காரணம்? அவருக்கு பிஜேபிக்கு அந்த குறைவான போதிய இடங்கள் கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் இப்போ தெலுங்கு தேசம், இதே இப்போது பிஜேபி தீவிரமாக எதிர்க்கிற திரிணாமுல் காங்கிரஸ், அகாலிதளம், தேசிய மாநாடு, ஃபருக் அப்துல்லாவுடைய தேசிய மாநாடு, அவர் மத்திய அமைச்சராக கூட இடம்பெற்றார்.
திமுக இத்தனை கட்சிகள் ஒன்றிணைந்து வாஜ்பாய் தலைமையில் ஒன்றிருந்த போது அவரால் அனுசரித்து போக முடியுது. ஒன்று ஆட்சி நடத்தவும் வெற்றிகரமாக முடியுது. 5 வருஷம் கம்ப்ளீட்டாக நிறைவு செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு நிலை நிர்பந்தம் காரணமாக இது ஏற்படும். அது இயல்பு, அது ஒன்றும் இது இல்லை. ஆகையினால இந்த இப்போது பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள். ஒரு நிமிஷம் பாக்கி ஆளூர் குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அதாவது குஜராத் கலவரத்தின் போது ராஜ தர்மத்தை மீறிவிட்டீர்கள்னு சொல்லி கண்டித்தவர் வாஜ்பாயின்னு நமக்கு குறிப்பு இருக்கு. ஆனால் புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு யோகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்றவர் மோடி. 2 பேருக்கும் இடையில குண அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. அதனால் வாஜ்பாய் கூட்டணி அரவணைத்து சென்றதும் மோடி அரவணைத்து செல்வாரா என்பதும் மிகப்பெரிய வேறுபாடான விஷயங்கள். இன்னொன்று, பாஜகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளை காரணமே இல்லாமல் வேட்டையாடினார் மோடி. நீங்க சிவசேனா ஏதாவது ஒண்ணுக்கு பாஜகவோட உடன்பட மாட்டேன்னு சொன்னாங்களா? அதிமுக பாஜக நீட்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டவங்க. அவங்க ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டாங்க. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட சொன்னாங்க, போட்டாங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட சொன்னா போட்டாங்க. அதே மாதிரி முத்தலாக் சட்டம் வரும்போது ஆதரிச்சாங்க. எதை அவங்க எதிர்த்தாங்க? பாஜகவோடு ஒரு புள்ளியிலாவது அதிமுக வேறுபட்டதா? எல்லாவற்றுக்கும் உடன்பட்டது. உடன்பட்டு போன ஒரு கட்சிக்குள்ள போய் கலகம் செய்ய வேண்டிய ஒரு தேவை என்ன வந்துச்சு? அப்ப கூட்டணியில் இருந்தால் எதுலையுமே முரண்படவே இல்லையே, பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. சிவசேனாவை உடைத்தார்கள், பிரச்சனையே கிடையாது. அதிமுகவை சிதைத்தார்கள். எத்தனை கட்சி பாஜகவோடு அணி சேர்ந்த ஒரு கட்சி தலைத்தது செழித்ததுன்னு சொல்லுங்க. இல்லாமல் ஆகி ஒண்ணுமில்லாம போயிருக்கு. அப்போ கூட்டணி கட்சிகளை காரணமே இல்லாமல் வேட்டையாடிய ஒரு கட்சி. கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க, இவங்க எது சொன்னாலும் கேட்கிறாங்க. அப்படி இருந்த போதும் கூட சிதைத்த ஒரு கொள்கையுடைய ஒரு குணமுடையவர்களால் எப்படி நிபந்தனை விதிக்கக்கூடிய கட்சிகளோடு பயணிக்க முடியும்? நிபந்தனையே விதிக்காத கட்சி சிவசேனா, நிபந்தனையே விதிக்காத கட்சி அதிமுக, நிபந்தனையே விதிக்காதவர் ஜெகன்மோகன். ஒடிசா முதலமைச்சர் நிபந்தனையே விதிக்கல, சொன்னதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஒடிசா கட்சியினுடைய நிலைமை என்ன? நவீன் பட்நாயக் கட்சியுடைய நிலைமை என்ன? ஜெகன்மோகன் கட்சியினுடைய நிலைமை என்ன? எந்த நிபந்தனை இல்லாம எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்க நிக்கிறாங்க? எந்த நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுத்தார் எடப்பாடி? எங்க நிக்கிறார்? 98 வினாடிக்கு மேல போயிடுச்சு. எல்லாவற்றிற்கும் உடன்பட்டு போனவர்கள் நிபந்தனை விதிக்கக்கூடிய நிதிஷ்குமாரோடு, நிபந்தனை விதிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடோடு எப்படி நீண்டகால பயணத்தை நடத்த முடியுங்கிறதா கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இதையெல்லாம் நான் ஒரே வரியில தான் முடிச்சிடுறேன். நீங்க கிட்டத்தட்ட 120 110 வினாடிகள் எடுத்துக்கொண்டீங்க, கணக்கு வச்சிருக்கேன். அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருமே மாறக்கூடியவர்கள் தான். மாறிய சம்பவங்கள் வரலாற்றில் உண்டு. தரவுகள் கேட்டிங்கன்னா என்னால் இன்னொரு அரை மணி நேரம் கொடுத்தீங்களா தரவுகள் சொல்ல முடியும். அது அல்ல என்னுடைய நோக்கம். எதுவுமே மாறக்கூடியது. எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு ஆன்சர், சிம்பிள், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு வைக்கப்படும். நிதிஷ்குமாரோடும் சந்திரபாபு நாயுடுவோடும் மனம் ஒத்து இசைந்து இணங்கி செயல்படாவிட்டால் அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ள நேரும். அப்போது இந்த ஆட்சி நிலைக்காது. சிம்பிள். அதுக்கு மேலே ஆன்சர் தேவையில்லை. நன்றி. நம்ம நிறைவு பார்வைக்கு போகலாம். திரு இந்திரகுமார், 2 விஷயம் ஷார்ப்பாக சொல்லிடுங்க. ஒன்று, என்டிஏ ஜெயிச்சிருக்கு, என்டிஏக்கு மெஜாரிட்டி மார்க் இருக்குது. என்டிஏவுக்கு விழுந்த ஓட்டுன்றது மோடி பிரைம் மினிஸ்டர் விழுந்த ஓட்டு. எனவே அது மோடிக்கான மேண்டேட்ன்றது திரு பாக்கி முன் வச்ச வாதம். இல்லை மோடி வேணான்னு சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, பிஜேபிக்கு மெஜாரிட்டி தரலன்றீங்க. அது சார்ந்த உங்கள் பார்வை என்ன? தமிழ்நாட்டில் 2வது இடம் யார்? நாங்கள் வளர்கிறோம் அல்லது வந்துட்டோம், அடுத்த தேர்தலில் பிஜேபி ப்ரூவ் பண்ணோம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல மோடிக்கு கிடைச்சிருக்கிற இந்த மேண்டேட் மோடி வேணும்னு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டதாக சொன்னாங்க. சார் கூட சொன்னார், குஜராத்தில் ஒரே ஒரு இடத்துல காங்கிரஸ் எட்டி பார்த்துருச்சுன்னு. அது எந்த இடம்ன்றது தான் மேட்ரு. பானஸ்கந்தா அப்படின்ற தொகுதியில் மோடி எந்த தொகுதியில் போய் இஸ்லாமியர்களுக்கு எல்லா வளங்களையும் பிரித்து கொடுத்துருவாங்கன்னு பேசினாரோ அந்த தொகுதியில் பிஜேபியை 30,000 ஓட்டு மார்ஜினில் காங்கிரஸ் வீழ்த்தி இருக்கிறது. மோடி எங்கே போய் பொய் பேசினாரோ அந்த தொகுதியில் வச்சு வீழ்த்தி இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் பனஸ்வரான்ற இடத்துல 2 எருவு மாடு இருந்தால் உன்னை பிடிங்கிப்பாங்கன்னு பேசினார் இல்லையா, அந்த தொகுதியில் பாரத் ஆதிவாசி பார்ட்டி ஆரம்பித்து ஒரே 1 வருஷம் ஆன ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர் 2,50,000 ஓட்டில் பிஜேபியை வீழ்த்தி இருக்கிறார். இந்த இடத்திலிருந்து தான் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும். மோடியினுடைய மேண்டேட், அவருக்கு கிடைத்திருக்கிற வெற்றியை பாருங்க, 1,50,000 ஓட்டு தான்.
அவர் கட்சியைச் சேர்ந்த சீனியர் சிவராஜ் சிங் சௌஹான்ல இருந்து அமித்ஷா வரைக்கும் 8 லட்சம் 7 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாங்க. 1.5 லட்சம் ஓட்டு தான் இவருக்கு லீடிங் அப்படின்னா மக்கள் பெரும்பான்மையாக இவரை வெறுக்கிறார்கள். 240 கிடைச்சிருச்சு, எல்லா கட்சியும் விட இவருக்கு பெரிய நம்பர் இருக்கு, அதனால இவர் வேணும்னு மக்கள் ஓட்டளிச்சிட்டாங்க அப்படின்னு சார் சொல்றாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற கான்செப்டை சொல்றாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற கான்செப்டை பார்த்தாலும் இது மேஜிக் நம்பர்னு சொல்றாங்க இல்லையா, அதான் நம்பர் ஆஃப் ரியாலிட்டி 272. அந்த சிம்பிள் மெஜாரிட்டியை கூட மக்கள் கொடுக்கல அப்படின்றது தான் பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் இருந்த ஏற்பை மக்கள் விலக்கி கொண்டு விட்டார்கள். இந்தியா இந்துத்துவ நாடாகி விட்டதுன்னு சொன்னாங்க, அதை மக்கள் பொய் என்று நிரூபித்திருக்கிறார்கள். டிஆர் பாலு தான் மினிஸ்டரா இருந்தார். 130 சீட்டு இன்னைக்கு வந்து சந்திரபாபு மேண்டேட் கிடையாது. அப்ப தரைவளை போக்குவரத்து மந்திரியா இருக்கிறச்ச டிஆர் பாலு அண்ணன் இருக்கிறச்ச அப்ப அது மேண்டேட்லாம் இல்லை. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 130 சீட்டு வச்சு பொக்ரான்ல அணுகுண்டு சோதனையை செய்த கட்சி எங்க கட்சி. அன்னைக்கு கலைஞர் வந்து பிஜேபியோட மூட்டுக்குள்ள கடிவாளத்தை கட்டி வச்சிருந்தாரு இல்லையா, நீ வந்து ராமர் கோயில கட்ட கூடாது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர கூடாது, 370 ரத்து செய்ய கூடாது. அப்படி கலைஞர் கையில் லகானை கொடுத்துவிட்டு வாஜ்பாய் என்னும் கண்ணை மூடிய குதிரையை வைத்து அந்த ஆட்சி நடந்ததுன்றதை மறந்துட வேண்டாம். இன்னைக்கு அந்த கொடூரங்களை எல்லாம் அரங்கேற்றிய பிறகு அயோத்தியிலே தோத்து போயிட்டீங்க, நீங்க என்ன சார் இந்துத்துவ கட்சி, உங்க இந்துத்துவாவை அயோத்தியே விரட்டி அடித்து விட்டது, இதற்கு மேல் இந்துத்துவா என்று பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, இந்த நாடு இந்துத்துவ நாடு என்று சொன்னதை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்ற இவர்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்படின்றதுதான் இந்த எலெக்ஷன்ல மக்கள் கொடுத்திருக்கிற மேண்டேட். திரு தமிழ்மணி, நிறைவு பார்வை. சாருடைய நிறைவு பார்வை என்பது இந்த நிதிஷோ நாயுடுவோ அனுபவமிக்க அரசியல்வாதிகள், முதல்ல பவரை பார்க்க நிறைய ஜாம்பவான்களை பார்த்தோம், கரெக்ட், ஹேண்டில் பண்ணவங்க, இன்னும் அழகாக சொன்னீங்க, கரெக்ட். அவங்களாலேயே அவங்கள வச்சுக்கிட்டே கஷ்டப்படுவார் மோடி, இவ்வளவு கோரிக்கைகள் வருதுன்னு சொன்னீங்கன்னா, துண்டு துக்கடா பார்ட்டிகள் எத்தனை பார்ட்டி அந்த கூட்டணியில் இருக்குது, அவங்களெலாம் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனால் என்ன நடக்கும்? அரசாங்கம்னே ஒன்று இருக்காது. எனவே இருக்கிற ஆப்ஷனில் ஒரு மோர் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு இன்னைக்கு இவரால் தான், மோடியால் தான் கொடுக்க முடியும். இன்னொரு 10 பேர் ஒரு 1 ஹவருக்கு முந்தி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 7 இண்டிபெண்டன்ட், 3 இவங்க, அதான் மொத்தம் 10, கரெக்ட் சார், 10 தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு சார் பிவி நரசிம்மராவ் ஆட்சி நடத்தின பிறகு வெரி வெரி ஏபிள் பிரைம் மினிஸ்டர், தப்பாக சொல்ல வரல, எல்லாரையும் பேலன்ஸ், அதனால் முடியும். இப்போ அந்த கூட்டணியை விட, இந்தியா கூட்டணியை விட அங்கே சின்னதாக 40 இருக்குது. இங்கே அப்படி இல்லை, 2 சேர்த்தாலும் 2 பேரும் அனுபவஸ்தர்கள், ஒரு நிலையான நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்து பேசுறதுனால 2 பேரும் திருப்பி ஒன்றா சேர்ந்துருவாங்க. எந்த 2 பேர் சார்? எந்த 2 பேர் சார்? ஏடிஎம்கேயும் பிஜேபி. நான் முதல்ல சொன்னதுனால நான் ஷார்ட்டாக சொன்னேன். எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், சகோதரருக்கும் தெரியும். அங்கே ஏடிஎம்கே பொசிஷனில் நான் இருந்திருந்தால் ரொம்ப எளிதாக செய்திருப்பேன் இதை. ரைட், வாங்க 2025 ராஜ்யசபா கொடுக்குறோன்னு அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல, இப்போ போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே இந்த அம்மாவுக்கு போட்டிருக்குது. அவர் டாக்டர் ராம்தாஸ் கூட உள்ளே ஒன்று விட்டு போச்சுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனார்ல, அதனால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரே அக்ரிமெண்ட்டாக போட்டுருவோம். என்ன முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணுன்னு எடப்பாடி கேட்டிருந்தாருன்னா, அடுத்த இவர் தான் எப்போ எலெக்ஷன் இருந்தாலும் இவர் தான் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையா சார்? ஒரு எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஏற்றுக்கொள்ள முடியலையா அவங்க? சார், அண்ணாமலை தானே ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அதுதான் அவங்க கடைசி நேரத்தில் முடிச்சுக்கிட்டு கதவு திறந்துருக்கு. கட்சி சார் ஏடிஎம்கே, ஆட்சியில் இருந்த கட்சி. அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கூட ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அவங்க எப்படி சார் அவங்க கூட்டணிக்கு போவாங்க? அப்படித்தான் அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிட்டார் சார். அப்படித்தான் இதுக்கு மேலே விளக்கமாக சொல்கிறது முறையாக இருக்காது. ஏன்னா யாரும் அதை பேசலை. என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இருந்திருந்தால் இப்போ ஹேண்ட் ரைட்டா கதவு எப்போ மொத்தம்லாம் விட்டுருங்க, தகராறுலாம் ஆயிடுச்சு. இந்த கடைசி நேரத்தில் அமித்ஷா நாங்கள் ஒரு கதவை பிடிச்சிக்கிட்டாங்க நிற்கிறேன் வாங்க இன்னைக்கு கூட. அப்போ அமித்ஷா கதவை பிடிச்சிருக்கேன், நான் வந்துடுறேன் உள்ள. 3 அமைச்சர்கள் கூட அனுப்பிச்சு பேசினாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்மானம் போடுவதற்கு முன்னால் அந்த ஸ்டேஜில் கதவு திறந்துருக்கு, விண்டோ எல்லாம் ரொம்ப ஹாப்பி, ஒரே அக்ரிமெண்ட்டாக போடுவோம். அடுத்து சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் இதுக்கும் அனௌன்ஸ் பண்ணு. எங்களுடைய பிஜேபியினுடைய சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அதிமுகவை சேர்ந்தவர், பை நேம் சோ அண்ட் சோன்னு சொல்லிவிடு. இந்த பிரச்சனையில்
ஒரு ஒத்துமையாக வேலை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை தவற விட்டதை இப்போது சரி செய்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. திரு செல்வி, சுருக்கமா. அதாவது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கூட்டணி கிடையாது உலகத்தில். நம்ம ஷார்னோஸ் தம்பி பிரதருக்கு ஒரு சொல்லிடுறேன். லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கிறச்ச முதல்வர் கேட்டுக்கினதுக்கு என்னங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ். இப்போ வந்து அவங்க கட்சிக்காக தனியாக பானை சின்னத்தில் நின்னாங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளோ கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க. ஒரு கட்சியில் வந்து ஒரு கூட்டணின்னு வந்த பிறகு அதுக்கு இவங்க எப்படி ஒத்து கொடுத்து போனாங்க. ஸோ ஒரு கூட்டணி தர்மம் என்பது எல்லாருக்கும் ஒரு மேண்டேட் இருக்கும். அந்த மேண்டேட்டை வந்து கரெக்டாக எங்கள் தலைமை செய்யும். ஸோ மோடியுடைய ஆட்சி வந்து 8ஆம் தேதியில் ஆரம்பிக்கின்றது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி தர்மத்தின்படி அது நன்றாக செல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டாலும் வந்து பட்டாசு வெடிக்கிறது இல்லை. 90 மார்க்கு கீழே, அதாவது 30 மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆனவங்க தான் கஷ்டப்பட்டு வெடிக்கணும். சரி. ஸோ நாங்கள் 80% வாங்கிட்டோம் ஏற்கனவே. நன்றி. நன்றி. திரு பாக்கி. அதாவது ஒரு மாநில நிலவரத்தை நான் சுட்டி காட்டணும்னு விரும்புகிறேன். மாநில நிலவரத்தை பொறுத்தவரையில் திமுக சென்ற முறை பெற்றது 33.2%. இப்போது அது 26.9 குறைஞ்சிருக்கு. ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பிறகு இல்லாமலே அதில் 2 பேர், நீங்கள் துரை வைகோ உதயசூரியனில் நிற்கலை. ரவிக்குமார் போன முறை உதயசூரியனில் நின்னார், இப்போ அவர் பானைக்கு போனார். சரி, போன முறை 25 உதயசூரியன் சிம்பல், அதையும் சேர்த்துக்குங்க. சரி, அப்படியே சேர்த்துக்கிறேன். இருந்தாலும் அதே நிலையை அதே பர்சன்டேஜ் இருந்தால் கூட வளர்ச்சி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு பக்கம். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தபோது 18.7, இப்போது 20.9 அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக பர்சன்டேஜ் அதனோட விழுக்காடு வந்து 5%லேருந்து 11% அதிகரித்ததாக நமக்கு கிடைச்ச தகவல். நிச்சயமாக எத்தனை ஏசி சண்முகம் ஓட்டு, பாரிவேந்தர் ஓட்டு, ஜான் பாண்டிய ஓட்டு, தேவநாதன் ஓட்டு எல்லாமே தாமரையில் இருந்தது சார். ஏசிஎஸ் ஓட 2.3 லட்சம் ஓட்டையும் அதில் சேர்த்துட்டாங்க தாமரை பிஜேபி. இல்ல குணசேகரன், நீங்க அதெல்லாம் நீங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். நாம் தமிழர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியும். தேசிய அளவில் காங்கிரஸ் வளர்ந்து வருகிறது. 2014 464 இடங்கள் போட்டியிட்டு 44 இடங்கள் 10% இடங்கள் மட்டும் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி படிப்படியாக போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவு, ஆனால் பெற்ற இடங்கள் அதிகம். சென்ற முறை 52 இடங்கள், இப்போது கிட்டத்தட்ட 100 டச் பண்ணியிருக்கு. அப்போது அடுத்த முறை அதிகமான இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டால் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் தேசிய அளவில் மீண்டும் வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன். குறைஞ்ச இடத்துல போட்டிட்டதுனால தான் சார் அதிகமான வெற்றி அவங்களால பெற முடிஞ்சிருக்கு. அதிக சீட்டில் நின்னாங்கன்னா குறைவாக தான் ஜெயிப்பாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம். திரு ஆலூர் ஷானவாஸ், உங்கள் நிறைவு பார்வை. இல்லை, தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்று சொல்லி திமுகவை பிடிக்காதவர்கள் கணிசமாக அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் அதில் அதிமுக ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் அந்த 10 இடங்களில் கூட பாஜகவை 2ஆம் இடம் பிடிக்காமல் தடுத்திருக்க முடியும். எதிர்க்கட்சி வேலையை சரியாக செய்திருந்தால், அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்காமல் எடப்பாடி அந்த நிலையை தொடர்ந்திருந்தால், அதிமுக பாஜக உறவை கடைசி நேரத்தில் முறிக்காமல் தொடர்ந்து அதனுடைய கொள்கைகளை மூர்க்கமாக எதிர்த்து களமாடி இருந்தால் அதிமுக அதனுடைய நிலையில் எப்போதும் இருந்திருக்கும். இப்போ ஒன்று கெட்டு போகல. தீவிரப்படுத்தினால் அவர்கள் அந்த இடத்தை 40 இடங்கள்னு 2ஆம் இடம் என்கிற இடத்தை பிடித்திருத்திருப்பார்கள். இன்னும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல இன்னைக்கு நாம் தமிழர் பெற்றிருக்கிற அந்த வாக்கு விழுக்காடு என்பதும் அதுவும் வியப்புக்குரிய ஒன்றல்ல. அவர்கள் தனித்து நின்று இவர்கள் அவர்களுடைய வலிமைக்கு மீறி வாங்கி இருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது. ஆனால் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று ஓட்டு போடக்கூடிய அந்த விழுக்காடு என்பது கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு 12 விழுக்காடு வரை தமிழ்நாட்டில் போயிருக்கிறது. அப்போ 12 விழுக்காடு மக்கள் 2 கட்சியும் வேணாம் அப்படின்னு போடுவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக தான் இருக்காங்க. அதுவும் ஒரு முன்வரலாறு தான். அதுபோல பாஜக ஏற்கனவே 2014 இதே போல ஒரு அணியை கட்டி பாமகவை உடன் வைத்துக் கொண்டு 18 விழுக்காடு வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அதே பாமக வச்சுக்கிட்டு அவங்களால அதே விழுக்காடு வாங்க முடியல. கூட்டணியில் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்டார் கேண்டிடேட்டை இறக்கி இன்னும் பெரிய அளவுக்கு ஏசி சண்முகம்லாம் வந்து பெரிய அளவுக்கு 2வது இடத்தையே பிடித்தவர், அந்த ஏற்கனவே பிடிச்சவர் தான்.
அவரையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேரை தாமரை சின்னத்தில் நிற்க வைத்து இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். பாஜக வளரவில்லை என்பது இந்த தேர்தலை நிரூபணமாயிருக்கு. நன்றி சார், நன்றி நன்றி, மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை இந்த தேர்தல் தொடர்பாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.